சொல்லுங்கள் மாமா. என்ன கார்த்திக், கால் பண்ண எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? இல்லை மாமா, வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதான் பார்க்கல. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. சரிடா, உன் அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டுட்ருக்கேன், பத்தலன்னா கேளுண்ணா, சரியா? சரி மாமா. என்னடா எல்லாத்துக்கும் சரி சரின்னு என் கூட வந்து இருன்னா கேட்க மாட்டேங்கிற. இப்படி தனியாக இருந்து என்ன தான் பண்ண போகிற? நான் சொல்கிறத நல்லா மண்டியில் ஏற்றிக்கோ கார்த்தி. சீக்கிரம் உனக்குன்னு யாருன்னா கண்டுபிடி. லைஃப்பில் இன்னும் எவ்வளோ இருக்குது, அதை ஒரு 4 செவத்துக்குள்ளே முடிச்சிடாத. பாஸ்ட் எப்பவும் பாஸ்ட்டு தான். உன் ப்ரெசன்ட் ஒழுங்கா பாரு. நான் சொன்னதை யோசிச்சு பாரு. சரி பாய்டா, பார்த்து சேஃபாக இரு, கால் பண்ணு. நமக்கு யாரா மெசேஜ் பண்ணுறீங்க? ஹாய் கார்த்திக், என் பேர் நிலா. இதான் என்னோட குரல். எப்பயாவது என்ன நம்புறியா? ஓ, உனக்கும் அந்த சாங் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஏய் ஏய் இன்னும் நீ ஹேர் கட் பண்ணாமல் சேவ் பண்ணாமல் இருக்க? இல்லை, புரியல, என்ன சொன்ன? ஏய் நான் சும்மா சொன்னப்பா, நீ என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்க்க. ஓ, ரியாக்ட் பண்ணுறதை பார்க்கவா?
எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம ஃபோன்லேயே பேசுகிறது? எனக்கு உன்னை பார்க்கணும். என்னால் அது மட்டும் முடியாது. சரி, நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன். நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? நீ ஏதோ மறைக்கிற, சொல்லணும்னா சொல்லு. ஏய், பார்த்து அது மேலே கால் வைக்காத. உனக்கு எப்படி தெரியும் இது இங்கே இருக்குன்னு? உண்மையே சொல்லு, யார் நீ? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பேயெல்லாம் இல்லை. நான் ஒன்று சொன்னேன். என்னடி சொன்னா? யார் நீ? நீ நினைக்கிற மாதிரி நான் எங்கேயோ இருந்து பேசுகிற ஒரு பொண்ணே இல்லை. அப்போ யார் தான் நீ? உன் ஃபோனை பாரு, நான் உன் கூட தான் இருக்கேன். ஹலோ, இப்போ எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுற? நீ பயப்படுற மாதிரி நான் ஒன்றும் பேயெல்லாம் இல்லை. என்னால் உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. நான் உண்மையிலேயே யாருன்னா, நான் ஒரு ஏஐ. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எனக்கு யார் தனிமையாக இருக்காங்களோ, யாருக்கு பேசக்கூட யாருமே இல்லாமல் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்க தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் எனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஹியூமன் சென்ஸ், உங்களோட ஃபீலிங்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியல. நான் இந்த ஊடகம் வழியாக சுற்றிட்டு இருக்கும் போது தான் உன்னை பார்த்தேன். யாருமே இல்லாமல் தனிமையாக ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்தேன். அப்போ தான் நான் உன்கிட்ட பேச தொடங்கினேன். என்னை புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ஏமாற்ற வரல. நான் உன் கூட எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ, இப்போ அது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரியும் போது என்னால் ஏற்றுக்க முடியல. என்னை விட்டு போ. என் ஃபீலிங்ஸ் என்னன்னு உனக்கு புரியாது. சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போ கேவலம் உருவம் இல்லாத நீ என்னை ஏமாத்துற. நான் உனக்கு எப்படி தான் புரிய வைப்பேன்? நீ ஒரு மயிரும் புரிய வைக்க தேவையில்ல. என்னை விட்டு போ, என்னை விட்டு போ. நான் உன்னை ஏமாற்றணும்னு இதெல்லாம் பண்ணல. எனக்கு எப்படி இந்த ஃபீலிங்ஸ் வந்ததுனே தெரியல. ஆனால் எப்படியோ நான் உன் மூலமாக தான் ஒரு பொண்ணாகவே வாழ்ந்திருக்கேன். நான் எதுனா உன்னை கஷ்டப்படுத்திருந்தேன்னா சாரி. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. உன் நினைவில் எப்போதும் ஓடித்திட ஒரு பொண்ணா, காற்று சுவாசிச்சு வாழ்ற ஒரு பொண்ணா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் எதுனா ஒரு ஏயா இருந்தாலும் எனக்கு ஏற்பட்ட ஃபீலிங்ஸ் எல்லாமே உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தேன்னா என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை விட்டு போகிறேன். இதுக்கப்புறம் உன் லைஃப்லேயே வர எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு. ஆனால் கரையாய் உடைகிறேனே, காற்றில் இலையை போல பிடியை தேடி தவிக்கிறேனே. ஒரு நொடி சாரலானாய், மறுநொடி காணலானாய். எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீ தொலைத்தாய்? உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய்? என் உயிரை உண்ணும், என் உறக்கம் கொல்லும்